இப்ப 2 மாசமா எனக்கு உயிர் போற அளவுக்கு வலி. சரிங்க. தற்கொலை எண்ணத்துக்கு நான் போயிட்டேன். நாட்ட போலாம் சர்ச் பண்ணிட்டு பார்க்குறதா உங்களோட யூடியூப் பார்த்துருக்கேன். உங்களுக்கு எதேர்ச்சியா எனக்கு கிடைச்சது. இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோ வந்துச்சு. இத பார்த்தேன். சரி. நான் சொல்லப்போனா எனக்கு 10 வருஷமா பெயின் இருக்கு. ஆ. எனக்கு சைடியா எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொன்னாங்க, ஆபரேஷன் பண்ணீங்கன்னா உங்களால பழைய எதுவுமே நடக்க முடியாது. பழைய மாரி நடக்க முடியாது அப்படின்னு. 8 மணிக்கு 8:30 மணிக்கு வெளிய வந்தேன். ஒரு 10 மணிக்கு தான் எனக்கு கால் ஃப்ரீ ஆயிடுச்சு. கால் நானே தூக்க ஆரம்பிச்சேன். 100 பழைய ஆளா நான் ஆயிட்டேன். ஓகே. ஏன்னா மத்தவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? எண்டோஸ்கோபி ஸ்பைன் சர்ஜரி பத்தி உங்களுக்கு யாரும் பயப்பட தேவையில்ல. ஆப்ரேஷன் பண்ணா நடக்க முடியாம போயிரும். ஒரு ஃபியூச்சர்ல வந்து நம்ம வயசாக ரொம்ப வலி எடுத்துக்கும். மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்றது இருக்குன்னா யாரும் பயப்பட தேவையில்ல. வந்த இடத்துல நான் போனது தெரியாம கிளம்ப போறேன். நாளைக்கு கிளம்பிடுவேன். வாங்க மதேஷ். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். இப்படி உட்காருங்க. நீங்க இப்படி இருங்க. நாளைக்கு வீட்டுக்கு போலாம். சரி. சொல்லுங்க. இவர்தான் மாதேஷ். சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து வராங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து வராங்க. அவங்க வந்து தீராத இடுப்பொலி சயாட்டிக்கா மேல வந்து அவஸ்தைப்பட்டு நம்ம கிட்ட வந்து ரிலீஃப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் நீங்க என்ன வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசமாவே இருக்கு. 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு வர வர முடியல. இப்ப பெயின் 2 மாசம் ரொம்ப பெயினா இருக்கு. சரி. நான் சொல்ல போனா எனக்கு 10 வருஷமா பெயின் இருக்கு. எனக்கு சயாட்டிக்கா எனக்கு தெரியாது. மூச்சு பிடிப்பு ஏதோ இருக்கு. லோக்கல் ஹாஸ்பிட்டலே செக் பண்ணிட்டு மாத்திரை டேப்லெட் வாங்கி போட்டு இருந்தேன். நடுவுல தான் இப்ப லோக்கல்லே சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நரம்பு வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கு, நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கீங்க அப்படின்னாங்க. அது எனக்கு பயம், அந்த ஆப்ரேஷன் பண்றது பயமா இருந்தது எனக்கு. நிறைய பேர் சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களால பழைய எதுவுமே நடக்க முடியாது அப்படின்னாங்க. அதுக்கு பயந்துட்டே விட்டுட்டேன். இப்ப 2 மாசமா எனக்கு உயிர் போற அளவுக்கு வலி, ரொம்ப வலி. அதனால யார்கிட்ட போனாலும் சர்ச் பண்ணிட்டு பார்க்கறதா உங்களோட யூடியூப் பார்த்துருக்கேன். உங்களுக்கு எதேர்ச்சியா எனக்கு கிடைச்சது. இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோ வந்துச்சு, இதை பார்த்தேன். அப்ப அந்த ரிவ்யூலாம் சோசியல் மீடியால பார்த்தேன் சார். அந்த ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க, நீங்க பேட்டி எடுத்திருந்தீங்க. அவங்க சொன்னதை வச்சு சரி எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இங்க போனா கண்டிப்பா நம்ம சரியாயிரும். ரிவ்யூ பார்த்துட்டு சரியாயிரும் நம்பிக்கை. ஆனா வரலான்னு பார்க்கவே என்னால வர முடியாது. என்னோட வேலை வர முடியாது. நீங்க எத்தனை முறை இங்க இது இப்ப 2 தடவை வந்திருக்கேன். 2 விசிட் வந்திருக்கேன். ஓகே. 2 வருஷம் இந்த லாஸ்டா வந்தப்ப நீங்க ஆபரேஷன் பண்ணா நல்லா இருக்கும், சரியாயிரும். அந்த ஆபரேஷன் பேரு ஆபரேஷன் முன்னாடி நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்? இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாம். இடுப்பு இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாம். இடுப்புல இன்ஜெக்ஷன் போட்டு ரிலீஃப் ஆயிடுச்சு, நல்லா இருந்தது. நடுவில் எனக்கு வந்து வலி எடுத்ததுனால திருப்பி வலி வந்து ஷார்ட் பீரியட்ல தான் உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்தாங்க. சோ இன்ஜெக்ஷன் நம்ம ட்ரை பண்ணோம். இன்ஜெக்ஷன் போடுறப்ப நீங்க சொன்னீங்க, இது உங்களுக்கு போட்டு பார்க்கலாம், அப்படி நல்லா இருந்துச்சுன்னா போட்டுடலாம், உங்களுக்கு மறுபடியும் வலி இருக்குமே தான் சொல்லுங்க, பண்ணிக்கலாம். எல்ஃபைஎஸ்1லாம் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரை பண்ணோம். ஒரு கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு திருப்பியும் ரிகரண்டா பெயின் வந்ததுனால பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி வந்துட்டேன். நேற்று வந்து 5 மணிக்கு ரொம்ப வலியோட வந்தேன். நான் ஆத்தூர்ல இருந்து கார்ல நடந்து வர முடியல. ஓகே. உயிர் போற வலி. சரிங்க. தற்கொலை எண்ணத்துக்கு நான் போயிட்டேன். முடியாது, நம்ம பண்ணிக்கலாம். இரும்பல் வந்ததுனால இல்ல சயாட்டிக்கான்றது அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆமா சார், ரொம்ப வலி, உயிர் போற வலி சார். நடக்க முடியல, படுக்க முடியல, என்னால பாத்ரூம் கூட எல்லாம் போக முடியல. பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னா ஒரு 2 மணி நேரம் வலி தாங்க முடியாது. அழுது ஊரே கூப்பிடுற அளவுக்கு சத்தம் முடியாது. இது வரைக்கும் வாழ்க்கையில அழுது கிடையாது. சயாட்டிக்கோச அழுது முந்தானத்துல நான் செத்தரலாம், வேற வழி இல்ல, போற வழி ஊச்சல்லாம் நசிங்கலாம் ஐடியா போயிட்டேன். அதனால சரி, நாங்க கோயம்புத்தூர் தான் போல ஐடியா பண்ணோம். ஆனா எனக்கு வந்து சாரதான் போய் பார்க்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி, போனா அங்க கண்டிப்பா வழி போயிரும் அப்படின்னு வந்தேன். வந்தோடனே என்னோட வழியை பார்த்துட்டு நீங்களே இன்னைக்கு நான் சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிச்சிடலான்னு எனக்கு உள்ள போனோம். இன்ஜெக்ஷன் போட்ட வழி மட்டும் தெரிஞ்ச வழியா, ஆப்ரேஷன் பண்ண வழி எனக்கு சுத்தமாக தெரியல. சார் நீங்க பேசிட்டே இருந்தீங்க, அதை கேட்டே தான் இருந்தீங்க. அதான் லோக்கல்ல பண்றது வந்து நம்ம உங்களோட சேஃப்டிக்காக தான் பண்றோம். லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணும்போது பெரிய மயக்கம் இல்லாம சின்ன தலைமை மூலமா பண்ணும்போது உங்ககிட்ட ஒரே ஆடிட்டே உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்னா எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக்ல வந்து லோக்கல் ஓகே. ஸோ சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் எந்த வழியும் இல்லை சார், எதுவுமே தெரியல. அந்த இன்ஜெக்ஷன் போற வழி எல்லாம் ஊருக்கே தெரியும். இன்ஜெக்ஷன் போட்டா ஒரு வழி லைட்டா சர்ஜரி முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இமீடியட்டா எப்படி இருந்துச்சு? உடனே நல்லா இருந்துச்சு. அப்படியே நீங்க தையல் போறதுக்கு முன்னாடி எனக்கு கேட்டீங்க, வழி இல்ல, சுத்தமா இல்ல, வழி போயிடுச்சு. சர்ஜரி பண்ணது 8 மணிக்கு 8:30 மணிக்கு வெளியே வந்தேன். ஒரு 10 மணிக்கு தான் கால் ஃப்ரீ ஆயிடுச்சு. கால் நானே தூக்க ஆரம்பிச்சிட்டேன். யாரும் தூக்காதீங்கன்னு சொன்னாங்க, நான் தூக்கி செக் பண்ணி பார்த்துட்டேன். கால் மரத்து ஊசிலாம் போயிடுச்சு. கால் எப்படி தூக்கமோ அந்த தூக்கி பார்த்துட்டேன். ஆரம்பிச்சவங்க எப்படி கால் இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு கால் தூக்கி பார்த்துட்டு 2 காலும் தூக்கி பார்த்துட்டேன். உங்களோட பெயின் ரிலீஃப் ஒரு 10க்கு
எவ்வளவு ரிலீஃப் இருக்கும்? ஒரு 10 ஸ்கேல் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி சார். அதுல எவ்வளவு அளவு 10 ஸ்கேலுமே வரும். 10க்கு 10மே ரிலீஃப் ஆயிடும். 100க்கு 100 சார். பழைய ஆளா நான் ஆயிட்டேன். ஏன்னா காலு நீட்டி படுத்து நான் 2 வருஷம் ஆகும். குறுக்கி தான் படுப்பேன். அந்த பொசிஷன் வந்தா மட்டும் தான் என்னால படுத்து நைட்டை தூங்க முடியும். பகல் ஃபுல்லா வலியா இருந்தாலும் நைட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பேன். அந்த காலை மடக்கி வச்சு கஷ்டப்பட்டு தூங்குவேன். சரி, வேற ஏதாவது வைத்தியம் ட்ரை பண்ணீங்க? பண்ண சார், லோக்கல்லயே நான் பாத்துட்டு இருந்தேன் சார். நாட்டு கட்டுது, எண்ணெய் கட்டுது மாதிரி அதெல்லாம் பண்ண சார். அதெல்லாம் லோக்கல்லயே பாத்துட்டு இருந்தேன். அது அவங்க பண்ணா அந்த நிமிஷம் கூட அந்த வலி போகும். சோ வீட்டுக்கு வரதுக்கு எண்ணெய் கட்டு போடும்போது அந்த நேரத்துல தான் இருக்கும். பச்செல்லாம் பூசுவாங்க, சூடு பண்ணி முட்டை எல்லாம் அடிச்சு பண்ணுவாங்க. அந்த டைம் மட்டும் தான். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருந்த வழியோட டபுள் மடங்கு தான் வழியா இருக்குது. நான் கூட என்னோட வீடியோல சொல்லியிருக்கேன், கட்டு எல்லாம் பண்ணாக்க உங்களுக்கு டெம்பரரி ரிலீஃப் இருக்கும். ஆனா அந்த ரெட் பிளாக் சில இந்த மாதிரி சைடு உங்களுக்கு எல்லாம் வந்து ரெட் பிளாக் சைட் தான். இந்த அளவுக்கு நரம்பு வந்துட்டு நம்ம ஃப்ரீ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இனிமே மோசமாயிரும். கால் 2 பவர் போயிடும், போய் வலிக்கு போறதெல்லாம் பார்த்து. இது வந்து மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. எல்லாமே வந்து பச்சை இலைன்ற மாதிரி இப்போ சோசியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு பச்சை இலை வைத்தியம்லாம். ஆனா அந்த டைம் நல்லா இருக்கு சார். அந்த டைம் நல்லா வீட்டுக்கு வந்தோம்னா இருந்த வழியோட மறுபடியும் 10 மடங்கு வலி அதிகமா தான். சயின்டிபிக்கா போறது நல்லது. நாம பண்ணது உங்களுக்கு வந்து எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி, அதாவது சிறுதுளை மூலமாக ஒரு விரல் சைஸ்க்கு தான் ஹோல்ஸ். அது மூலமா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டு டிஸ்க் வந்து இமிடியா ரிலீஃப் எடுத்து விட்டாச்சு. உங்களுக்கு இனிமேட்டு அந்த பிரச்சனை வராது. நீங்க பழைய மாதிரி வெயிட் தூக்கி எல்லா வேலையும் செய்யலாம். உங்களோட நீங்க ஆக்சுவலி என்ன ஒர்க் பண்ணீங்க? டிரைவரா நீங்க நார்மல் டிரைவிங் எல்லாமே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தையல் வந்து ஒரே ஒரு தையல் தான் போட்டுருக்கு. நீங்க உங்க ஊர்லயே ஆத்தூர்லயே வந்து ஆர்த்தோ டாக்டர் வச்சுருந்தாங்கன்னா இந்த தையல் பிரிச்சுக்கோங்க. திருப்பி வரணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது தொந்தரவு இருந்தா வாங்க, ரிவ்யூ வரும்போது வந்து பாருங்க. சரிங்களா? ஸோ மற்றவங்களுக்கு என்ன சொல்லிருக்கு எண்டோஸ்கோபி ஸ்பைன் சர்ஜரி பத்தி? யாரும் பயப்பட தேவையில்ல. ஆப்ரேஷன் பண்ணா நடக்க முடியாம போயிடும். ஃபியூச்சர் வந்து நம்ம வயசாக ரொம்ப வழி எடுத்துக்கும். மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்றது இருக்குன்னா யாரும் பயப்பட தேவையில்ல. வந்ததுல நான் போனது தெரியாம கிளம்ப போறேன். நாளைக்கு கிளம்பிடுவேன். நல்லா இருக்கு, தைரியமா யாராவது பண்ணலாம். என்ன சொல்றேன்னா டே கேர் சர்ஜரி நீங்க அன்னைக்கு வந்துட்டு அடுத்த நாளே வீட்டுக்கு போகலாம். அந்த அளவுக்கு இருக்கு, பெயின் இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. கட்டாயம் வந்து இனிமேட்டு அவர் வந்து சந்தோஷமான வாழ்க்கை தான் ஃபீல் பண்ணாரு. ஸோ மாதேஸ்வரன் ஆல் தி பெஸ்ட். உடம்பு பாத்துக்கோங்க. தம்பி நல்லா படிக்கங்க. தம்பி 2 நாள் இங்கே இருக்காரு பாவம். ஸ்கூல் லீவ் போட்டு. சரி. என்ன கண்ணே, ஓகேவாப்பா? ஹாப்பியா இருக்காரா? அவனுக்கு தெரியும் சார், நான் எவ்வளவு கஷ்டப்படும் அவனுக்கு தெரியும். அவனும் தூங்க நைட் 2 மணி வரைக்கும் தூங்க மாட்டான். எனக்கு ஒத்தனை வச்சுட்டு சுடு அவ்வளவு தூரம் எங்க மேடம் அதனால இருக்கேன். சரி. நீங்க நாளைக்கு வீட்டுக்கு போகலாம். சரி சார். ஓகே. தேங்க்யூ.